கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷ குமாரரும் குமாரத்திகளும் தேவ புத்திரரும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே ஏசா கானானியரோடு கூட கலந்ததுனால எப்படிப்பட்ட சந்ததி உருவாயிற்று, என்ன விளைவுகள் உண்டானது என்பதை நாம் சென்ற செய்தியிலே பார்த்தோம். இப்பொழுது ராஜாவாகிய சாலமோனும் அவனுடைய குமாரனாகிய ஆகாபும் வேறு மனுஷ குமாரத்திகள் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டது என்பதை இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். இந்த செய்தியை தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக அவருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மனுஷ புத்திரரும் தேவ குமாரரும் இணையக்கூடாது என்பது உம்முடைய சித்தமாக இருந்த போதிலும் வேத காலத்திலே அப்படி இணைந்ததினாலே அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்தது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இதிலே மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜாவாகிய சாலமோன் இவனை பற்றி பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது என்பதை 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி தாவீது விரும்பினதுபடி ஒரு தேவாலயத்தை கட்ட சாலமோன் முற்பட்ட பொழுது, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனத்திற்கு இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? எனவே அதற்குரிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். இப்படி அவர் சொன்னதுனால, அதை அவர் கொடுத்ததுனால இவனுடைய ராஜ்யம் பலப்பட்டது. எகிப்திலிருந்து ரதத்தையும் குதிரைகளையும் அவர்கள் வாங்கி தேசத்தில் பலத்த ராஜ்யமாக சாலமோனுடைய ராஜ்யம் உருவானது. இதற்கு பிறகு 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, சாலமோன் என்ன செய்தான், எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் காண்பித்த மோரியா என்ற மலையிலே எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்று தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டத் துவங்கினான். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூட
இஸ்ரவேல் சபையார் அனைவரும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தையும் துணிக்கப்பட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலே கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுது சாலமோன் முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஜெபிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் நீர் காத்து வருகிறீர். தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியில வாசம் பண்ணுவாரோ? இதோ வானாதி வானங்களும் உம்மை கொள்ளை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். எனவே இந்த சந்ததியிலே செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு எங்களுக்கு மழையை தந்தருளும், வியாதியை இருக்கும் பொழுது எங்களை சுகப்படுத்தும், நாங்கள் அடிமைகளாக எங்காவது விற்கப்பட்டால் எங்களை மீண்டும் தேசத்துக்கு திருப்பி வர செய்யும். இப்படியெல்லாம் அவன் ஜெபிக்கிறான். எங்களுடைய என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன இந்த ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேலே உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணும் ஜெபங்களை கேட்டு மன்னிப்பீராக. அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதித்து தேசத்திலே மழையை கட்டளையிடும். அவர்கள் செய்த ஜெபங்களை கேட்டு நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உடைய ஜனத்துக்கு மன்னித்தருளும். இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருப்பதாக என்றெல்லாம் சொல்லி உருக்கமாக அவன் ஜெபிக்கிறான். அவன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், இப்படி எங்களுடைய ஜெபத்தை நீர் கேளும், எங்களுக்கு மழையை தந்தருளும், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும், வியாதிகளை நீக்கணும், நாங்கள் அடிமைகளாக எங்கேயாவது துரத்தப்பட்டால் மீண்டும் இந்த தேசத்துக்கு நாங்கள் வரப்பண்ணணும் என்றெல்லாம் சொல்லுகிறான். அவன் சொன்னது போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக துரத்தப்பட்டார்கள். பூமி எங்கும் அவர்கள் துரத்தப்பட்டாலும் மீண்டும் அவர்கள் தேசத்துக்கு திரும்பி வர செய்தார். அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நடந்தது. இப்படியெல்லாம் சொல்லி அவன் உருக்கமாக ஜெபிக்கிறான். அவன் தாவீதினுடைய குமாரன் அல்லவா? அந்த தாவீது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவன் தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்ததான ஒரு மனிதன். அவன் தேவகுமாரன். ஆனால் இந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் பிற்காலத்திலே அவன் தேவனுக்கு செய்த துரோகத்தினால அவன் ராஜ்யம் எந்த அளவுக்கு பலப்பட்டதோ அதே அளவுக்கு பலவீனப்பட்டது. அதற்கு காரணம் அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறிவிட்டான் என்பதை இப்பொழுது இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து
பார்க்கும்பொழுது சாலமோன் இப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலே இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதுனால ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியிலே பலிகளை செலுத்தினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அன்று இரவிலே சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். அவன் என்ன ஜெபம் செய்தானோ அதை அப்படியே கர்த்தர் அங்கீகரித்தார். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுதும் இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களானால் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்துக்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தையும் என் சமூகத்தை விட்டு தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் வைப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆண்டவர் நடக்கப் போகிற காரியத்தை முன்னாலே சொல்லிவிடுகிறார். தாவீதுக்கு அவர் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அவர் என்ன சொன்னார்? நீ என் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடந்தால் உன் சிங்காசனத்தில் அமரக்கூடிய ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னார். தாவீது அப்படியே நடந்து கொண்டான். ஆனால் அவனுடைய குமாரர் அப்படி நடக்கவில்லை. ஆனாலும் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் மீறவே இல்லை. அது எப்படி என்பதை பார்க்கலாம். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சாலமோன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய வழியை விட்டு விலகி போனான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதி ஆகிய அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். பார்வோனின் குமாரத்தையே ஒரு புறஜாதி பெண் தானே, இஸ்ரவேல் பெண் அல்ல. இப்படி இருக்கின்ற வேளையில் கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அந்த புறஜாதி மக்களிடத்திலும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோன் அவர்கள் மேலே ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. இது மட்டுமல்ல, பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். பிரபுக்கள் வம்சத்திலே இருந்து 700 பெண்களை அவன் மனைவியாக வைத்து கொண்டான். 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழி போக பண்ணினார்கள் என்று பார்க்கலாம். இப்படி மனுஷ குமாரத்திகள் மூலமாக சாலமோன் தேவனை விட்டு பிரிந்து போனான். பிரிந்து போனது மாத்திரமல்ல, அவன் விக்கிரக ஆராதனை செய்து அவன் தாவீது எப்படி நல்ல ஒரு ஆட்சியை அமைத்தானோ, அவனுடைய குமாரனாகிய சாலமோன் அந்த ஆட்சியை கெடுத்து விட்டான். அவன் மட்டுமல்ல, அதற்கு பிறகு
அவனுக்கு வழித்தோன்றல்களாக வந்த ராஜாக்கள் எல்லாரும் இப்படியே செய்து தேவனை விட்டு வழுவி பலத்த பின்மாற்றக்காரர்களாக மாறிப்போனார்கள். விக்கிரக ஆராதனை செய்தார்கள், தேசத்தை கெடுத்து போட்டார்கள். சாலமோனுக்கு பிறகு ஏறக்குறைய 30-33 ராஜாக்கள் வந்தார்கள். அதிலே ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாருமே தேவனை விட்டு வழுவி விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இப்படி சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் என்ன செய்தான்? சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத். சீதோனியர்கள் யார் என்று சொன்னால் கானானினுடைய மூத்த குமாரன் சீதோன். அந்த சீதோன் அவனுடைய மக்கள் வாழ்ந்தது. அவனுடைய மக்கள் சீதோனியர் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று சீதோனியருடைய தேவி என்று சொன்னால் அவர்கள் ஒரு தெய்வத்தை வணங்கினார்கள். அந்த தெய்வத்துக்கு அஸ்தரோத் என்று பெயர். அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இந்த பக்கத்தில் அம்மோனிய பெண்களை அவன் மணந்து கொண்டதுனால அந்த ஸ்திரீகளை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும், அவர்கள் சென்று தங்களுடைய தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று சொல்லி இப்படி ஆலயங்களை கட்டினார். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், அவர்கள் உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள், அவர்களோடு கலக்க வேண்டாம் என்று சொல்லியும் இவன் கேட்கவில்லை. ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருந்தார். எகிப்திலிருந்து வரும்போது வந்துவிட்டீர்கள், மீண்டும் நீங்கள் எகிப்திற்கு போகக்கூடாது. எகிப்தில் குதிரைகளுக்கு பெயர் போன இடம் எகிப்து. அதனாலே குதிரைகள் வாங்க கூட நீங்கள் எகிப்துக்கு போகக்கூடாது என்றும், ராஜாவாக இருக்கிறவன் அநேக ஸ்திரீகளை விவாகம் செய்யக்கூடாது என்றும் ஏற்கனவே பிரமாணம் இருக்கிறது. ஆனால் இந்த 2 பிரமாணத்தையுமே சாலமோன் மீறிவிட்டான். அதனாலே அவனுடைய ராஜ்யபாரம் நிலைக்காமல் எந்த அளவுக்கு உயர்ந்து போனதோ அதே நேரத்தில் அது தாழ்ந்து போகும்படியாக நடந்தது. சாலமோன் என்ன செய்தான்? அந்த எருசலேமிலே தேவாலயம் கட்டின அந்த இடத்துல சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே, எருசலேமிலே தான் தேவாலயத்தை கட்டியிருக்கிறார். அதற்கு எதிரே மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேகுக்கும் மேடைகளை கட்டினான். அந்த காமேஸ் மோலேகு என்பவர்களெல்லாம் விக்கிரக ஆராதனை, இந்த மோலேகுக்கு பலி கொடுப்பார்கள், குழந்தைகளை பலி கொடுப்பார்கள், நரபலியிடக்கூடிய தெய்வங்கள். அது எவ்வளவு உயர்ந்த ஒரு ஞானவானாக இருந்ததான சாலமோன் இப்படி அநியாயமாக கெட்டு போனான் பாருங்க. இதற்கு காரணம் அந்த பெண்கள். அந்த பெண்களை அவன் விவாகம் செய்ததனாலே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இப்படியெல்லாம் செய்தான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சாலமோனுக்கு கர்த்தர் 2 முறை தரிசனமானார். அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். சாலமோனிடத்திலே ஊழிய வேலைக்காரனாக இருந்த ஒருவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆகிலும் அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தாவீதின் நிமித்தம், தாவீதுக்கு சொல்லிவிட்டார்,
தாவீது தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டான். அவன் நிமித்தமாக அவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதனால இவனை வைத்திருக்கிறார். ஆனால் சாலமோன் உடன்படிக்கையை மீறிவிட்டதுனால சாலமோனுடைய குமாரனுடைய கையிலிருந்து ராஜ்யத்தை பிடுங்குகிறார். தேவன் எவ்வளவு நியாயம் உள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர். தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதில் தேவனை உயர்ந்த ஒரு பண்பை நாம் இதில் விளங்கிக் கொள்ளலாம். இப்படியே அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். மற்ற கோத்திரங்கள் எல்லாம் வேறு ஆளுக்கு போனாலும் ஒரே ஒரு கோத்திரத்தை இவனுடைய குமாரனுக்கு தேவன் கொடுத்தார். இதனாலே ஏதோமியனாகிய ஆதாத் என்ற ஒரு விரோதி சாலமோனுக்கு எழுப்பி ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தார். இந்த ஏதோமியன் என்று சொன்னால் இவன் இஸ்ரவேல் வம்சத்தில் இருந்து வருகிறவர்கள் தான் இந்த சாலமோன் வம்சம். இஸ்ரவேல் என்று சொன்னால் யாக்கோபு. யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா தான் இந்த ஏதோமியன். இப்படி சகோதரர்கள் தான் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் அன்றிலே இருந்து யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ராஜாவாகிய ஆகாப் சாலமோனுடைய வம்சத்திலே அப்படியே வருகின்ற ஒரு குமாரர்களாக வருகிறார்கள். அதிலே ஒருவன் ஆகாப். இந்த ஆகாபை பற்றி பார்க்கும்பொழுது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் உம்ரி தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் என்று பார்க்கிறோம். இந்த உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்பு இருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல இந்த நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாம் என்ன செய்தான், 2 கன்றுக்குட்டிகளை உருவாக்கி ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டிகளை வணங்கும்படியாக செய்து இஸ்ரவேல் கெட்டு போகும்படியாக, ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படியாக, தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மேலே திரும்பும்படியாக இவன் செய்கிறான். இப்படி எரேபெயாமின் பாவங்களை இவன் செய்வது மாத்திரம் அதுவே கொஞ்ச காரியம் என்று நினைக்கிற அளவுக்கு அதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்தான். சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தை ஏசபேலை விவாகம் செய்தான். ஏசபேல் என்கின்ற பெண்ணை இவள் யார் என்று சொன்னால் சீதோனியரின் ராஜா. சீதோனியர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் பார்த்தோம், கானானிய பெண் இவள். இவள் இஸ்ரவேல் பெண் அல்ல. இதுதான் மனுஷகுமாரத்து. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்கள் தேவகுமாரர், பின்பற்றாதவர்கள் மனுஷகுமாரர்கள் என்பதை நாம் பார்த்தோம். இவள் பாகாலை வணங்குகிறவள், விக்கிரக ஆராதனை செய்கிறவள். இவளை தேடி போய் ஏன் விவாகம் செய்ய வேண்டும்? காரணம், இவன் ஏற்கனவே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தான், பாகாலை வணங்கி கொண்டிருந்தான். விக்கிரக ஆராதனை செய்து கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருந்ததுனால அதற்கு இணையாக சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை அவன் விவாகம் செய்தது மாத்திரமல்ல, பாகாலையும் சேவித்து அதையும் பணிந்து கொண்டான். பாகாலின் கோவிலை கட்டி அந்த பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்தான். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்பிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்து வந்தான் என்று பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்த போதிலும் இன்னும் ஒரு கொலைபாதகத்தை செய்து தேவனுடைய இரத்தப்பழியை ஏற்று இவனுக்கும் இவனுடைய மனைவிக்கும்
இவனுடைய சந்ததிக்கும் ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தி விட்டான். அது என்ன? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசியாகிய எலியா ஆகாபிடத்திலே ஒரு கட்டளை இடுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்மேல் பருவத்திலே இஸ்ரவேல் அனைவரையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்று சொல்கிறான். இது ஏன் இப்படி சொல்லுகிறான்? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஏசபேலின் பந்தியிலே விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எல்லாம் இவன் ஆதரித்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் சங்கரிக்கிறான். அவள் சங்கரிக்கும் பொழுது அவர்களை ஒபதியா காப்பாற்றுகிறான். ஒரு கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்தான் என்பதையெல்லாம் நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இந்த ஆகாபினுடைய வம்சத்திலே ஆகாபும் அவனுடைய மனைவியாகிய ஏசபேலும் இப்படி கர்த்தருக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இதற்கு விரோதமாக செயல்பட்டதான இந்த தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக செயல்பட்ட தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசபேல் தீவிரமாக இருந்தால், அதனாலே அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி நடந்ததுனாலே என்ன நடந்தது? இந்த காரியம் ஒரு பக்கத்தில் இருந்த பொழுதும் அடுத்து ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசுகிறான். உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறது, அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கரையமான பணத்தை தருவேன் என்று சொல்கிறான். நாபோத் ஆகாவை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இது ஒரு பிரமாணம். பிதாக்கள் சுதந்திரத்தை விற்று போடக்கூடாது, அது வழி வழியாக வர வேண்டும். ஏனென்றால் பிதாக்களுக்கு தேவன் இலவசமாக கொடுத்தார். யாருக்கும் விலை கொடுத்தெல்லாம் யாரும் வாங்கவில்லை. இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். அதற்கு முன்னே இருந்ததான கானானியரை எல்லாம் துரத்தி போட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்ததுனால எல்லாரும் அதை வழி வழியாக அந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு விற்று போடக்கூடாது. அதனால தான் அவன் அப்படி சொல்லுகிறான். அப்பொழுது அவன் செழிப்பாக வந்து வீட்டில் இருந்த பொழுது இவனுடைய ஆகாவுடைய மனைவியாகிய ஏசபேல் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் செழிப்பாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது அவன் அவளை பார்த்து, யெஸ்ரயேலனாகிய நாபோத்தோடு பேசி, அவன் எனக்கு திராட்சை தோட்டத்தை தா, அல்லது நான் வேறு தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன், ஆனால் அவன் அதற்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டானே என்று சொன்னதற்கு, நான் உனக்கு அதை பெற்று தருகிறேன் என்று சொல்லி அவள் ஒரு திட்டம் தீட்டுகிறாள். அதிலே ராஜாவையும்
தேவனையும் இவன் தூஷித்தான் என்று பொய்யாக சாட்சி சொல்லும்படியாக பேலியாளின் மனுஷராகிய 2 பேரை, ஏனென்றால் 2 பேருடைய சாட்சி வேண்டும், 2 பேரை ஏற்படுத்தும் என்று சொல்லி நிருபங்களை அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அவர்களும் அப்படியே பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களை ஏற்படுத்தி அவனை கல்லெறிந்து கொன்று விடுகிறார்கள். தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று சொல்லி அவன் கல்லெறிந்து செத்து போனான். அப்பொழுது ஆகாப் அந்த நிலத்தை அபகரிக்கும்படியாக போகும்பொழுது கர்த்தர் சொல்கிறார் எலியாவை நோக்கி, நீ ஆகாபுக்கு போய் சொல், நீ ரத்தம் தேவையில்லாமல் ஒரு ரத்தத்தை சிந்தினதுனாலே அந்த இரத்தப்பழி உனக்கு உண்டாகும். நான் உண்மையிலே பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரிப்பேன். நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகி எரேபியாவின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்று சொல்கிறார். ஜனங்களை பாவம் செய்ய விக்கிரக ஆராதனை செய்ய உட்படுத்தினதுனாலே அதற்கு ஒரு தண்டனையும், இப்படி தேவையில்லாமல் நாபோத்தை கொலை செய்ததுனால அந்த இரத்த பழியை வாங்குவேன் என்றும் 2 காரியங்களை சொல்கிறார். ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் கொன்று போட்டதுனால, விக்கிரக ஆராதனை செய்ததுனால ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் தின்னும். ஏனென்றால் இந்த இஸ்ரேலின் அருகே தான் நாபோத்தின் நிலத்தில் அவனை கல்லெறிய செய்து அந்த இரத்தம் சிந்தினது. அந்த சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு பழி வாங்கும்படியாக அதே இஸ்ரேல் மதில்கள் அருகே அவளுடைய இரத்தம் சிந்தும், நாய்கள் அதை தின்னும், நாய்கள் ஏசபேலை தின்னும் என்று சொல்லிவிட்டார். அதே போல ஆகாவுடைய சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெட்ட வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றும் சொல்லிவிட்டார். இப்படி தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன காரியம் எப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது, யோராம் என்கின்ற ராஜா ரதத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு யுத்தத்துக்கு போகிறான். அப்படி இருக்கும் பொழுது யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் தன் ரதத்திலே ஏறி எகுவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் நிலத்திலே எதிர்படுகிறார்கள். எகு தன் கையிலே வில்லை ஏந்தி நானேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சிலே உருவி புறப்படத்தக்கதாக எய்தான். அவன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். எகு தன் சேனாதிபதியை நோக்கி அவனை எடுத்து இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் வயல் நிலத்திலே எரிந்து போடு, நானும் நீயும் ஒன்றாக வரும்பொழுது அவன் தகப்பனாகிய ஆகாவின் பிறகே குதிரை ஏறி வருகிற பொழுது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள் என்று சொல்கிறார். இந்த எகு என்கின்றவன் ஆகாபின் வம்சத்திலே வந்தவன். அப்படியே வரும்பொழுது நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்திலே உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் கர்த்தர் சொன்னார். இப்பொழுது அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நிலத்திலே எரிந்து போடு என்று சொல்கிறார். இது யாருக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொன்னால்,
யெகூவுக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பு. அடுத்து யெகூ யெஸ்ரயேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேள்விப்பட்ட பொழுது என்ன செய்கிறார்? தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலிலே வந்த பொழுது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்று சொல்கிறாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேரே ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டார்கள். 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது யெகூ சொல்லுகிறான், அவளை கீழே தள்ளுங்கள். அப்படியே அவளை கீழே தள்ளினதினாலே அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு போனான். உள்ளே போய் புசித்து குடித்த பிறகு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்று சொல்கிறான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ணின போது அவளுடைய தலையோடு கால்கள் உள்ளங்கை இது மட்டும்தான் இருந்தது. உடம்பையெல்லாம் நாய்கள் தின்றுவிட்டன. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இது கர்த்தர் எலியா என்ற தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை அல்லவா, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று அப்படியே நடந்திருக்கிறது. இன்னது யேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதமும் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்று சொல்கிறார். இப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தவர்கள், தேவனுடைய புத்திரராக இருந்தவர்கள், பிற்காலத்தில் அவருடைய வம்சம் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்த பொழுது, விக்கிரக ஆராதனை செய்த பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். அதனாலே அவர்கள் பெரிதான ஒரு பழிபாவத்துக்கு ஆளானார்கள். கர்த்தர் சொன்னது போல சாலமோனும் தன்னுடைய ஆட்சி பீடத்தை இழந்து போனான். அவனுடைய புத்திரர் இவன் செய்த விக்கிரக ஆராதனைக்கு தொடர்ந்து பலியானார்கள். இவர்களும் விக்கிரக ஆராதனை செய்ததனால அந்த வம்சம் அப்படியே ஒருவர் பின் ஒருவராக பாதிக்கப்பட்டார்கள். அந்த வம்சத்திலே வந்ததான ஆகாப், அவனுடைய மனைவியாகிய யேசபேல், அவனுடைய வம்சத்தார் எல்லாருமே கர்த்தர் சொன்னது போலவே அழிந்து போனார்கள். அவர்களை நாய் தின்னும்படியாக, ஆகாபுடைய இரத்தத்தை நாய் நக்கும்படியாக, இப்படியாக அவர் சொன்னதுபடி எல்லாமே நடந்தது. எனவே தேவனுடைய புத்திரராயிருக்கிறவர்கள் தேவனுடைய குமாரத்திகளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதை மீறி நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் உண்டாகிறது என்பதை நாம் இந்த செய்திகளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அதிலிருந்து விலகி தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக தங்களுடைய நிலைமையை மாற்றினால் நன்றாக இருக்கும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படி ஏதாவது ஒரு நிலைமைக்குள்ளே இருந்தார்களானால் அதை விட்டு விலகி தேவனோடு கூட ஒப்புரவாகி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் ஏதாவது ஒரு காரணத்தினாலே தேவ புத்திரர் மனுஷ குமாரத்திகளோடு இணைந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் கேள்விக்குறியாகி போகிறது என்பதை நாங்கள் இந்த செய்தியிலே பார்த்தோம். பெரிய பெரிய ராஜாக்கள் கூட தங்களுடைய நிலைமையை விட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவரே,
இந்த உலகத்தில் இன்னும் கூட மனுஷ குமாரத்திகளும் தேவபுத்திரரும் இணைகிறார்கள். அதனால் அவர்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டு. அவர்கள் குடும்பத்திலே பலவிதமான கட்டுகள் உண்டு, காவல்கள் உண்டு. அடிமைத்தனத்தின் ஆவிகள் கிரியை செய்கின்றன. அவர்களுக்கு நிம்மதியில்லாமல் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இதை கேட்க நேர்ந்தால் இதில் இருந்து அவர்கள் விலகி விடுதலை பெற உதவி செய்யும், தடைகளை மாற்றும். எப்படியாவது மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளே வந்து உடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். எல்லாரும் இருவருமே தேவபுத்திரராய் மாறட்டும். மனுஷகுமாரரோ மனுஷகுமாரத்திகளோ இருக்கும்போது அவர்களும் தேவபுத்திரராய் மாறினால்தான் இதற்கு வழி. எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும், உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.